வேறொன்றும் இல்லை சகோதரர்களே. உயிர்ப்பிப்பது யார்? உயிர்ப்பிப்பது யார்? அல்லாஹ், அவன் தானே. ஆனால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்னி அக்லுகு லகும் மினத் தீனி கஹயத்தி தைரி ஃபஅன்ஃபுகு ஃபீஹி ஃபயகூனு தைரன் பிஇذنில்லாஹ். நான் களிமண்ணாலே கோர்த்து சேர்த்து அதை ஒரு பறவையாக செய்து, அன்ஃபுகு ஃபீஹி, நான் அதிலே ரூஹை ஊதினால், ஃபயகூனு தைரன் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அது ஒரு பறவையாக வந்துவிடும். அப்ப ஒரு பறவையை ஒரு ரூஹ் ஊதி உயிர்ப்பிக்கிற ஆற்றல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டா? முடியுமா? அவர்களால் உயிர்ப்பிக்க முடியுமா? பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டுங்கறாங்க. அப்படியானால் என்ன பொருள்? அல்லாஹ் அந்த அனுமதியை, அந்த அதிகாரத்தை, அந்த ஆதிக்கத்தை யாருக்கு கொடுக்கறானோ அவர்களாலே முடியும். அதுதானே குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் அந்த அனுமதியை யாருக்கு, அந்த அதிகாரத்தை, ஆதிக்கத்தை கொடுக்கறானோ அவர்களாலே முடியும். அந்த அதிகாரத்தை தான் விரும்பிய தன் அடியார்களுக்கு கொடுக்கிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறதா இல்லையா? இவர்கள் சிறுக்குங்கிறாங்களே, இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அப்படி தன் அதிகாரத்தை பிறருக்கு கொடுக்கிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இல்லை என்று சொல்ல வருகிறார்கள். யார் சிறுக்கு செய்கிறார்கள்? நாம் சொல்கிறோம், செய்தது யார்? நபியுல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். அந்த அதிகாரத்தை, அந்த வலிமையை, வல்லமையை கொடுத்தது யார்? அல்லாஹ். எனவே அப்படி அல்லாஹ் ஒருவருக்கு அந்த வலிமையை கொடுத்து அவர்கள் செய்தால் அதற்கு என்ன பெயர்? அதை செய்தது நபியாக இருந்தால் அந்த செயலுக்கு பெயர் முஜிஸா. அதே செயலை செய்தது ஒரு வலியுல்லாவாக இருந்தால் அந்த செயலுக்கு பெயர் கராமா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர்ப்பித்தால் அது முஜிஸா. அல்லாஹ் உயிர்ப்பித்தால் அது குத்ரத் இலாஹி, அல்லாஹ்வுடைய குத்ரத். அதிலே எந்த சமரசமும் கிடையாது, அல்லாஹ்வுடைய குத்ரத். அதையே ஒரு நபி செய்தால், ஒரு நபியின் மூலம் இறைவன் வெளிப்படுத்தினால் அதற்கு பெயர் முஜிஸா. அதே காரியத்தை ஒரு வலியுல்லாவின் மூலமாக இறைவன் வெளிப்படுத்தினால் அதற்கு பெயர் என்ன? கராமத். விஷயம் ஒன்றுதான், செய்தி ஒன்றுதான். இதுல எந்த மாற்றம் நாம் குழம்பிக் கொள்ளவே தேவையில்லை. நாம் இதிலே குழம்பிக் கொள்ளவே தேவையில்லை. தெளிவான விஷயம் என்ன? இதயங்களை உயிர்ப்பிப்பது, இதயங்களை மட்டுமல்ல இறந்தவர்களை கூட உயிர்ப்பிக்க இறை நேசர்களாலே முடியும்.